மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்ல பிதாவே, இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுங்க. உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடித்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலை போடப்பட்டும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்சாணிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எல்லார் கரங்களை தட்டி, ஆண்டவரே ரீமானா ஷபாலாகா துடாபலாபா, நம்முடைய பிதா நம்மளை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். இன்னது தேவை என்பதை பரலோக பிதா பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். இங்கே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்பா, அங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தையே. ஆமா, அதையும் இதையும் தேடாதப்பா. அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைக்காத. ஆமா, நம்ம சில நேரங்களில் அவசரமா பைசா கிடைக்கும்னா குறைஞ்ச 2-3 பேர்ட்ட கேட்போம். ஏன்னா அவங்ககிட்ட வரலனாலும் யார்கிட்ட வரும்? இவங்ககிட்ட வரும். ஒரு ஐயா தன்னுடைய மகளுக்கு சம்பந்தம் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு 2-3 இடத்துல சொல்லுவீங்க பிரதர். எத்தனை? 2-3 இடத்துல விசாரிச்சு எது நல்லதா இருக்கோ அதை. ஆமாம், நம்ம ஏதாவது நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல போகணும்னு சொல்லி பிரயாசப்படும், ஆசைப்படும், தப்பு இல்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தையே வேற எதுவும் தேடாதப்பா. நீ தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டு இங்கே சொல்லுகிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடப்பா. அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க, அங்கங்க காலை வைக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது கொஞ்சம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமே. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும். ஆமா, சோர்ந்து போகாம எப்பொழுதும் நற்கிரியைகளை செய்து அந்த கனத்த மகிமை, அந்த நித்திய ஜீவனை, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று சொன்னது போல அந்த ராஜ்யத்துக்குள்ள போகிறது இருக்கு. எதை தேடணுமா? சோர்ந்து போகாமல் மகிமையும் நற்கிரியைகளை செய்யணும். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாமே. இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆமா, அழகா சொல்லிட்டாங்க, புசிப்போம். ஆமா, தேவனுடைய ராஜ்யம் எடுத்துக்கொள்ளலாமா? 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அங்கே பவுல் சொல்லுகிறாரு, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா புசிப்பும் அது குடிப்பும் அல்ல. அது எப்படி இருக்குதான்? அல்லேலூயா. அது சமாதானமும். அது சமாதானம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது சமாதானம்.
அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டான சந்தோஷமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சாதாரண காரியம் அல்ல. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சந்தோஷம் சமாதானம் நிறைந்ததாக இருக்கிறது. ஒரு 7 பிள்ளைகள் கூடி ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மனமாக கூடி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள, பரலோக ராஜ்யத்திற்குள்ள கர்த்தர் பரதேசிக்கு அழைத்து கொண்டு போனார். 7 பிள்ளைகளும் போயிட்டு இங்கே வரைய மாட்டேன், பூமிக்கு வரைய மாட்டேன்னு சொல்லிச்சுக்கலாம். போராடி ஆண்டவர் சொன்னாராம், நீங்கள் போங்க, ஏற்ற காலம் வரும்போது இங்கே நினச்சிங்க உங்களை நான் கூப்பிடுகிறேன், இங்கே என்ன நடக்கிறதை போய் பூமியில் சொல்லுங்கன்னு சொல்லி 7 பிள்ளைகளையும் ஆண்டவர் வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்தாராம். வரமாட்டேன் பிடிவாதம் பிடிச்சதால் நாங்கள் போக மாட்டோம்ப்பா. 7 வாலிய பிள்ளைகள், அல்லேலூயா, 7 வாலிய பிள்ளைகள் போக மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணாங்களாம். தேவனுடைய ராஜ்யத்தில் மேலே எனக்கு ஒரு ஆசை, பரதேசிக்கு போகணுன்னு ஆசை. அல்லேலூயா, செத்த உடனே எல்லாரும் போகும். ஆமாம், நிறைய அதை ஒரு நாள் பிடிவாதமாக ஆண்டுடைய பாதத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். விடிய காலம் போல் எப்பவுமே வெளியே போய் சில நேரம் ஜெபம் பண்ணுவேன். அன்றைக்கி வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். விடிய காலம் ஒரு 4 மணி இருக்கும். அப்படி எனக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆசைப்பட்டது அப்படி 3வது வானம். எனக்கு அப்படி 3வது வானத்துக்கு அப்படி என்னுடைய ஆவிக்குள்ள ஐயா அப்படி 3வது வானத்தில் போகிறேன். மேகத்துக்கு மேலே போய் எனக்கு தாங்க முடியல. ஒரு தேவ பிரசன்னம் நிரம்பி இருந்தது. கொஞ்சம் மேலே பரதேசிக்கு போயிடலாம். மேலே திடீர்ந்தாப்புல என் மனைவி எப்பா 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 என்னமோ ஒன்று ஆயிட்டுன்னு சொல்லி அவன் அந்த நேரம் முழிப்பாளா. அல்லேலூயா, போனேன், இனியும் பிடிச்சி இழுத்து விட்டுட்டான். அல்லேலூயா, ரொம்ப நாளாக அதுலேருந்து தனியாகவே போய் ஜெபம் பண்ணிடுறோம். அதனால தனியாக எங்கேயாவது போயிடுறது. இந்த தொல்லை கஷ்டங்கள் வேண்டாம்ப்பா, தனியாக உட்காந்து ஜெபம் பண்ண போயிடும். அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவ சமாதானம். தேவனுடைய ராஜ்யம் சாதாரண அல்ல, பரலோக ராஜ்யம் சாதாரண காரியம் அல்ல, அது சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டான சமாதானம். இந்த ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், ஜீசஸ் 11வது அதிகாரம் 11. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20வது வசனம், 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் எங்க வந்திருக்கிறது? உங்களிடத்திலே. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா முதல்ல எது வெளியே போகணும்? பிசாசு. அதனால சோர்ந்து போகாமல் எப்பொழுதுமே ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்யக்கூடிய, மரித்த பிறகுதான் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, தேவ பிள்ளைகள் ஜெபிக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அது தேவனுடைய ராஜ்யம். கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேவனுடைய பிள்ளைகள், ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அது தேவனுடைய ராஜ்யம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நீங்க நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், கண்ணீர்கள், கவலைகள் அது உண்டு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்டு. ஆனாலும் இது மத்தியில தான் தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படும். கொஞ்சம் கரங்களை தட்டி அல்லேலூயா, தேவன் வாசம். அதான் ஆண்டவர் சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்கும் போது பிசாசுக்குள்ள இடம் கிடையாது. பிசாசு அப்போலேசா டச் பண்றதுக்கு வருவான், டச்சிங் வருவான். இயேசுவின் நாமத்தில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி துரத்தி விடும்போது அவன் உள்ள வர முடியாது. பிசாசு சலனங்கள் எப்படி வரான? ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்துட்டான். தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்துக்குள்ளே பிசாசு வந்து விட்டான். தேவ பிரசன்னம் நிறைந்த இடம், தேவ மகிமை நிறைந்த இடம்.
தேவதூதர்கள் அங்கே தேவனே இறங்கி ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட பேசுகிற இடம், தேவ சத்தம் கேட்கப்பட்ட இடம், சுடர்வெளி பட்டயங்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சாத்தான் உள்ள நுழைந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமாக இருந்ததினாலே உள்ள வருவதற்கு அவனுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய மகிமை நிறைந்திருக்கிற குடும்பத்துக்குள்ள பிசாசு வருவதற்கு காரணம் சில நேரங்களில் தந்திரத்தினால. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியினால் உண்டான ஒரு சந்தோஷம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் நிறைய காரியத்தை சொல்லி இருக்கிறார். நான் இந்த பரலோக ஆண்டவர் இந்த செய்தி கொடுத்த உடனே தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் சொல்லி யூடியூப்பில் போட்டு பார்த்தேன். என்ன பரிசுத்தவான்கள் கொடுத்துருப்பாங்களேன்னு. எப்பா, தேவனுடைய ராஜ்யம் வேறல பரலோக ராஜ்யம் வேறன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு தலை சுத்திட்டு. தேவனுடைய ராஜ்யம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. எனக்கு சோத்திரம். உங்களுக்கு என்னதான் சொல்லணும்னு தெரியல. பெரிய பரிசுத்தவான்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் கொஞ்சம் திருப்பிக் கொள்ளலாமே. மத்திய எழுதின சுவிசேஷம் அதில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 13வது அதிகாரத்தை எடுங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். அதில் எடுத்துட்டீங்களா? 13வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற. 31வது வசனம், வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. 33வது வசனம், வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம். நல்ல கொஞ்சம் கவனமாக பாருங்க. 31ல் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு, 33ல் பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு. அப்படி வரிசையாக பார்க்கலாம். வரிசையாக நிறைய காரியங்கள் பார்க்கலாம். 44வது வசனம், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. 45, பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற. 47வது வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் சகலவிதமான. நீங்க மத்திய 24 பார்க்கும்போது பரலோக ராஜ்யம் 10 கன்னிகளுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் இதை குறித்து இதுல 2 காரியங்கள் உவமையை சொன்னார். 31ல் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் நல்லா பாருங்க, 4வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். ஏன் 4வது அதிகாரம் சரி, நீங்க லூக்காக்கே வருவோமே. லூக்கா 13வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். 13வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கொப்பாய் இருக்கிறது, அதை எதற்கு ஒப்பிடுவது? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. 20வது வசனம், மேலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன், அது புளித்த மாவு. அங்க என்ன ராஜ்யம் பார்த்தோம்? தூங்கிட்டீங்களா, இருக்கீங்களா? அங்க பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்குன்னு இருக்கு. இங்க தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு, தேவனுடைய ராஜ்யம் 2 ஒன்று தான். கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்மா. அல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் நிறைய உவமைகளை, நிறைய காரியங்களை சொன்னாலும் ஒரு கடுகு விதையை குறித்து நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. கடுகு விதை எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், நீங்க மத்திய எழுதின சுவிசேஷத்தை மீண்டும் திருப்பிக் கொள்ளலாம். 13வது அதிகாரம் 31வது வசனத்தை அதை பார்க்கும்போது, மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்க்கும்போது, வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தால் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய காரியங்களை ஆண்டவர் எழுதியிருந்தாலும் இந்த கடுகு விதையை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏன் கடுகு விதையை காட்டினார் என்று சொன்னால், சிறுசாக இருக்கும் கடுகை குறித்து, விசுவாசத்தை குறித்து கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளும்போது 17வது அதிகாரம் 20வது வசனம், மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20வது வசனம்,
அங்கு கடுகு விதையை பற்றி சொல்லப்படுகிறது. அதற்கு இயேசு உங்கள் அவிவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. இங்கே ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 17:20 கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து அப்புறம் போமா. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் மத்தேயு 17 மலையை பார்த்து சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் ஒரு காட்டாத்தி மரத்தை பார்த்து சொல்லுகிறார். 17:6 அதற்கு கர்த்தர் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். வேரோடு பிடுங்கி கடலில போய் நடப்படுவான்னு சொன்னா அது அப்படி என்ன செய்யுமா? நடக்குமா? கீழ்ப்படியுமா? அல்லேலூயா. மலையை பார்த்து அப்புறம் போனாலும் அப்புறப்படுத்துகிற தேவன், மரத்தை பார்த்து அப்புறம் போனாலும் அப்புறப்படுத்துகிற தேவன். இதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு அடையாளமாக வைக்கிறார். கடுகு விதை அளவு விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தால் போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷாபா லகா துடா ரீமானா கந்து ராபா லாபா. ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து அப்புறம் போய் என்று சொன்னால் அது அப்படி கீழ்ப்படியுமா? காட்டாத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி போய் என்று சொன்னாலும் அவர் அப்படியே செய்கிற தேவன். கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷாபா லாபா லாபா லாபா. கடுகு விதையை குறித்து இந்த நாளில் கரெக்டாக 8:15 முடிச்சிடும். ஒரு 3 காரியங்கள் கடுகை குறித்து ஆண்டவர், கடுகு விதையை குறித்து ஒரு ஆழமான காரியத்தை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் பாரத்தோடு அதை ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் தெரிந்த வசனம்தான். அதே 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 13:31. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். போதும். கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் என்று சொல்லப்படுகிறது. தன் நிலத்தில், தன் குடும்பத்திலே விதைத்தான். கடுகளவு விசுவாசம், கடுகளவு அன்பு, கடுகளவு சந்தோஷம், கடுகளவு சமாதானம், இது தன்னுடைய குடும்பத்திலே விதைத்தான். தன் நிலத்திலே விதைத்தான். பரலோக ராஜ்யம் தேவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்தது. தேவனுடைய ராஜ்யம் சாதாரண காரியம் அல்ல. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். இந்த ராஜ்யத்துக்குரிய ரகசியத்தை, இந்த சமாதான சந்தோஷத்தை தன் நிலத்தில் விதைத்தான். அல்லேலூயா. தன் குடும்பத்தில் விதைச்ச உடனே அங்க என்ன நடக்குதுன்னா, அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். தன் நிலத்திலே முதல்ல தன் குடும்பத்தில் தான் விதைக்கணும். முதல்ல குடும்பத்தில் விதைக்கும் போது கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க சில நேரங்கள். அந்த நேரத்தில் சாந்த குணத்தை காட்டணும். குடும்பத்தில் சில நேரங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குடும்பத்தில் விதைக்கும் போது, தன் நிலத்திலே விதைக்கும் போது கர்த்தர் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய விசுவாசங்கள், நம்முடைய அன்புகள், நமக்குள்ள இருக்கிற சந்தோஷம், சமாதானங்கள் அது வளரும் போது, சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அதிலே வந்து அடைவதற்கு ஒரு மரமாக மாறும். கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷாபா கத்த ராபா ரீமானா சந்தரபலபா. குடும்பத்திலே முதல்ல குடும்பத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள தேவ சமாதானம். உள்ள பார்த்தா ராணுவ மிலிட்டரியில் நடக்கிற மாதிரி தான் நடக்கும் சில நேரங்களில். அப்பா வராங்க, ஓ அம்மா காலையில் எந்திக்கும் போதே ஒரு மாதிரி டென்ஷன். இந்த முகம் சிங்க முகம், கரடி முகம், யானை முகம், பூனை முகம் மாதிரி தான் இருக்கும். பிள்ளைகளை பார்த்து நல்ல பிளெஸிங்கான ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுகிற பிள்ளைகள் சனியன விளங்காத சாவு எங்கேயாவது உளுந்து. பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா ஐயோ ஐயோ ஐயோ. தேவனுடைய ராஜ்யம் அது சமாதானம். குடும்பத்தில் விதைக்கணும்.
பிள்ளைகள் மத்தியில் விதைக்கணும். பிள்ளைகள் என் கூட, நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என் கூட நீங்கள் இருக்கிறது என் மனைவி அறிந்து கொள்ளணும், என் கூட நீங்கள் இருக்கிறது என் பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். ஒரு தாய் தகப்ப தான் பிள்ளைக்கு ரோல் மாடல். நம்ம யாரை காட்டுறோம்? எலியாவை காட்டுறோம், எலிசாவை காட்டுறோம், மோசையை காட்டுறோம், இயேசு கிறிஸ்துவை காட்டுறோம், பவுலை காட்டுறோம், பைபிளில் யார் யாரெல்லாம் வரலாம் அவங்களெல்லாம் காட்டுவோம், நம்மளை காட்ட மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கு? சிங்க முகம், பூனை முகம், கரடி முகம். விசில் அடிக்கா பார்த்து, இந்த விசில் அடிச்சு தான் விளங்காம இருக்கு. நீங்க வேற எதுவும் தப்பா எடுத்துக்கிடாங்க. லைவ்ல போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. இது சிந்தையை மாத்திரும் இந்த விசில் அடிச்சு ஸ்பீக்கர்ல. கர்த்தர் நல்லவர். குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் முதல்ல இருக்கணும். குடும்பத்தில் ரோல் மாடல நான் இருக்கணும், ஒரு தகப்ப இருக்கணும், ஒரு தாய் இருக்கணும். ரோல் மாடல் யார் யார் காட்டுறோம்? சிங்கப்பூர்ல அவங்க இருந்தாங்க, ஸ்லோன்ல இருந்தாங்க, ஜப்பான்ல இருந்தாங்க, அந்த மிஷினரி அப்படி இருந்தாங்க, இந்த மிஷினரி அப்படி. நீங்கெல்லாம் நம்மலாம் என் குடும்பத்துக்கு நான் தான் ரோல் மாடல். என் ஜபத்தை பார்த்து என் பிள்ளைகள் ஜபிக்கணும், என் விசுவாசத்தை பார்த்து பிள்ளைகள் இருக்கணும். தன்னலத்துல விதைச்சான், தன்னலத்துல விதைச்சான். ஒரு சாட்சியை கேள்விப்பட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி, நல்லா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருந்தாங்க வாலிப நாட்களில். அவங்க சொன்ன சாட்சி தான். வைராக்கியமாக இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தது பயங்கரமான கிறிஸ்தவர்களை பிடிக்காத ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பைபிள் படிக்கிறது தெரியும், ஜெபம் பண்ணுறது தெரிஞ்சிருந்து, அவங்க ஃபேமிலி எல்லாம் பயங்கரமான ஃபேமிலினால இந்த பிள்ளை இரவு முழுவதும் தூங்கலை, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தது. ஆண்டவரே, நான் ஒரு புதிய ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன், உமக்கு சித்தம்னா இதை தடை பண்ணிடும், ஒரு விசை இந்த பகுதியை நான் கடந்து போகிறதுக்கு உமக்கு சித்தம்னா இதை நான் முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பிள்ளை ஒப்பு கொடுத்துச்சான். காலையில் தாலி கட்டும்போது இந்த பிள்ளை அழுதுச்சான். ஆண்டவரே, என் கையில் இந்த மகனை நீர் ஒப்பு கொடுக்கிறீர், இந்த மகனை ஒரு ஊழியக்காரனாக மாற்றிவிடும். அல்லேலூயா. நடந்த உண்மையான கதை. அந்த சகோதரி, அந்த ரெண்டு பேருமே குடும்பமாக கணவன் மனைவி என்ற சாட்சியாக சொன்னாங்க. கல்யாணம் முடிஞ்சது. மறுநாள் அவங்க அந்த விக்கிர கோயிலுக்கு கூட்டு போனாப்புல, சந்தோஷமாக போனாப்புல, போய் ஜெபம் பண்ணாப்புல, ஆண்டவரே இங்கே வரவங்களை எல்லோரும் ரட்சிங்கப்பா அப்படின்னு. சில நாள் கழித்து படம் பார்க்குறதுக்கு கூட்டு போனாப்புல, சினிமா படம் பார்க்குறதுக்கு கூட்டு போகும்போது இந்த தங்கச்சி வாரேன் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா கொடூரமாக நடத்திக்கிட்டு இருக்கிறான், அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் ரொம்ப கண்டிஷன் போட்டு ரொம்ப படம் பார்க்க போகும்போது அப்படி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிரிப்பு கட்டம் வரும்போது எல்லோரும் கக்க கக்கன்னு சிரிக்கும்போது, இப்போ எல்லாருமே இப்போ சிரிக்கும்போது ஒரு முகத்தை ஒரு பார்ப்போம் தெரியுமா? நம்ம மட்டும் சிரிக்க மாட்டோம். நம்ம சிரிச்சிட்டு பக்கத்தில் உள்ளவங்களையும் நீங்கள் அப்படி பார்க்க மாட்டீங்களோ? நம்ம சிரிச்சிட்டு பக்கத்தில் உள்ளவங்களையும் பார்ப்போம். அப்படி சிரிப்பு கட்டத்தில் சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள பார்க்கும்போது அந்த சகோதரி அழுது கொண்டு இருந்தான். என் கணவனை இந்த இவர் பயங்கரமாக அடிப்பாராம். டெய்லி ஒரு மிருகத்தை போல தான் அவளை பயன்படுத்துவாராம். பாத்ரூமில் போய் ஜெபம் பண்ணுவாப்பிலையாம். பைபிள்லாம் படிக்கக்கூடாது, ஏசுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு பயங்கரமாக கண்டிஷன் போட்டிருந்தாப்புல. அப்படி பாத்ரூமில் போய் குளிக்கிற ரூமில் போய் தான் ஜெபம் பண்ணுவாப்புல, கக்குஸ் ரூமில் போய் தான் ஜெபம் பண்ணுவாப்புல. அழுதுகிட்டேன். என்ன நடந்ததுன்னா, சினிமா தேட்டரில் அழுதுகிட்டே எல்லாரும் சிரிக்கிறாங்க, இவன் மட்டும் ஏன் அழுகுறான்னு சொல்லிட்டு, என்னமோ வாயில் முணங்குறாளே, கண்ணை பொத்துருக்கிறா, அழுகிறா, ஏதோ முணங்குறாளேன்னு சொல்லிட்டு காதை கொண்டு போய் அப்படி அவள் வாய்க்கிணற வைக்கும்போது அவள் சொன்ன வார்த்தை, ஏசப்பா நல்ல கணவர் தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என் கணவரை ரட்சிங்கப்பா. அவர் நல்ல கணவர் அல்ல, பைபிள் படிக்கக்கூடாது, செபிக்கக்கூடாது என்று சொல்லி கொடூரமாய் நடத்தின மனுஷன். இவள் அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுறாப்புல. அப்படி தொடையில் கையை வச்சோன்னே இவளுக்கு டக்குன்னு முழிச்சிட்டு கண்ணீர்லாம் இருக்குது. ஒன்றும் உடலை, இன்றைக்கி வீட்டில் போய் பிச்சு எடுத்துருவான் பெல்ட்டால் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டுக்கு வா அப்படின்னு கூட்டு போகும்போதே சொன்னாப்புல, நான் இவ்வளவு நாள் இத்தனை மாதம் உன்னை என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன், ஆனால் நாளையிலேருந்து நீ சர்ச்சுக்கு போ,
உன் கூட நானும் வாரேன்னு சொன்னாங்க தான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சினிமா தேட்டரில் சில நேரம் நம்ம வீட்டுக்குள்ளே சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம்ல. சினிமா நாடகம் அப்படி பார்க்கும், கண்ணான்னு முழிச்சு வச்சுட்டு நாடகத்தோலையாக தான் பேய் வரும். ஆமாம், நடந்த ஒரு உண்மை சம்பவம் நாடகம். ஒரு பிள்ளை, சொந்தக்கார பிள்ளை தான், அவங்க எல்லாம் ஜெபிக்கிற பிள்ளைகள், சொந்தக்கார பிள்ளை. மறுநாள் ஜோமனை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். என்ன தெரியல, நெஞ்சு வலி, ஏவிஎம் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தோம், அவங்க நெஞ்சு வலியில் உருண்டுட்டாங்கன்னு. போய் ஜோம் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஒரு டிவி தான் தெரியுது. இந்த கண்ணை பொத்துனா டிவி தெரியுதே, எதுக்கு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. கண்ணை பொத்துனா டிவி தெரியுதே அப்படின்னு ஜெபம் பண்ணி முடித்தோன்னே, ஏம்மா டிவி தெரியுது, எதுன்னு எதுவும் தப்பான படங்கள் எதுவும் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நேற்று ஒரு நாடகம் பார்த்தோம், நாடகத்தில் முடிக்கும்போது நெஞ்சு வலியில் துடிச்சிட்டு ட்ரெச்சரில் வச்சு கொண்டுட்டு போகும்போது தொடருன்னு போட்டான். அங்கே தொடருன்னு போட்டால் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இவருக்கு நெஞ்சு வலி வந்துட்டு. அல்லேலூயா. அங்கே தொடரும், இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஒரு செபிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷி வீட்டில் நடந்த ஒரு காரியம், கணவன் மனைவி ஊழியம் பண்ணுகிறவங்க ஒரு பிசாசை துரத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை இவர்கள் இந்த சகோதரி பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரி பார்த்து கொண்டே இருந்த உடனே முழிச்சிட்டு அந்த சகோதரி அவங்க பக்கத்தில் படுத்திருந்தாங்க. திடீர்னு நைட்டு பார்த்தா சிரிப்போம். இவருக்கு சந்தேகம், நல்லா செபிக்கக்கூடியவ ஊழியம் பண்ணுறவ கக்கன்னு சிரிக்கிறாள்ன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு பொல்லாத ஆவிய போ அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த பிசாசு அந்த சௌரியை விட்டு போயிருக்குது. ஊழியக்காரி தான், ஜெபிக்கக்கூடியவங்க தான். தவறான காரியத்தை வீட்டுக்குள்ளே ஓடி சென்று சொன்னால் அங்கே நடக்கிற கொலவெறி ஆவி, அங்கே நடக்கிற பிரச்சனை, அங்கே நடக்கிற போராட்டம் வீட்டுக்குள்ளே வந்துடும். வீடு தேவனுடைய ராஜ்யம் இல்லை, பிசாசின் ராஜ்யமாக மாறிவிடும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, கூத்தாடுகிற கூட்டம் அல்ல வீடு. தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷபா கத்தா ரபா. கடுகு விதையை எங்க விதைத்தான் என்று சொன்னா தன் குடும்பத்துல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இவளா பைபிளை தூக்கிட்டு போறா, வேஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். இல்ல, நான் என் மூலமா நான் தான் ரோல் மாடல், என் பிள்ளைக்கு நான் தான் ரோல் மாடல், என் பிள்ளைக்கு என் மனைவிக்கு நான் தான் ரோல் மாடல். யாரோட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். நம்மளை ரோல் மாடலை வைக்க முடியுமா? என் பிள்ளை பார்த்தா எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் சொல்ல முடியுமா? என் மனைவி சொல்ல முடியுமா? நான் ரோல் மாடலா இருக்கிறானா வீட்டுக்கு? ஆண்டவர் யாரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். யாரையோ காட்டுறோம்ல, வேதத்தில் எலியாவை காட்டுறோம், எலிசாவை காட்டுகிறோம். என் வீடு பரலோகம், தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் நான் ரோல் மாடலா இருக்கிறானா? என் விதை பிரச்சனைகள் வரும், ஆரம்பத்தில் வரும் பிரச்சனைகள். குடும்பத்தில் நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஒரு வித்தியாசம் வந்து பார்ப்பாங்க. ஆனால் நாட்கள் வரும்போது கத்த நம்ம கூட இருக்கிறத கொஞ்சம் ரீமானா ஷபலபல நம்ம கூட இருக்கிறத விளங்க பண்ணுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவன். நேரமாய்க்கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாக இந்த கடுகு விதையை குறித்து 4வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 31வது வசனம். 4வது அதிகாரம். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பூமியில் விதைக்கப்படும் போது, அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை. இங்கே ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது தன் நிலத்தில் தன் குடும்பத்தில் விதைக்க வேண்டும். இரண்டாவதாக உலகத்தின் ஜனங்கள் மத்தியில் விதைக்கணும். இந்த சந்தோஷம் சமாதானத்தை உலகத்தின் ஜனங்கள் மத்தியில் விதைக்கப்படும் போது ஒரு காலகட்டத்திலே அவர்கள் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வரும்போது அடையத்தக்க கிளைகளை விடும். நம்முடைய சாட்சிகள் அடையத்தக்க கிளைகளை விடும். கொஞ்சம் கரங்களை தட்டி ஓரா கத்துடாபா ஷேகாபாலாபா.
ஆரம்பத்தில் பூமியில விதைக்கப்படும் போது, உலகத்தின் ஜனங்கள் மத்தியில் விதைக்கப்படும் போது, வேலை செய்கிற இடத்துல விதைக்கப்படும் போது ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கும். ஆனால் தேவ பிரசன்னத்திலே இருக்கும்போது கர்த்தர் அசைவாடுகிறதை சரியாக கவனித்துக் கொள்ளலாம். 2006 2007 நினைக்கிறேன், மறந்தாப்புல இருக்கு, அந்தமானுக்கு போயிருக்கும்போது ஒரு தோணியில் கிட்டத்தட்ட மாதம் 90,000 ரூபா அதை சாப்பாடு போய் எல்லாருக்கும் பவுந்து கொடுக்கணும். நான் இன்ஜின் சைடாக டிரைவராக போயிருந்தேன். எனக்கு மேலே ஒரு தண்டல் உண்டு. அவருக்கு 2 பங்கு, எனக்கு 1.5 பங்கு, ஆட்களுக்கெல்லாம் 1 பங்கு. இதை பவுந்து கொடுக்கும்போது எனக்கு ஒரு 2,000 ரூபா அந்த தண்டல் வாங்கியிருந்தார். இல்லைன்னு சொன்னார். கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆச்சு. 2005 2006 மறந்தாப்புல இருக்கு. அந்த டைமில் வாங்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரேன்னு எனக்குள்ள ரொம்ப, அதுக்கு முன்னாடிலாம் நம்மளை அற்பமாக எண்ணுவாங்க. கூட்டத்துக்கு போகிறவங்க தானே, ஒரு சிரிப்பு, ஒரு பார்வை, அதெல்லாம் இருக்கும். அல்லேலூயா. அது பூமியில் வேலை பார்க்குற இடத்துலலாம் கூட்டத்துக்கு போகிறவங்கள கண்டாலே ஒரு மாதிரி அற்பமாக தான் பார்ப்பாங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த டைமில் 2,000 ரூபா எப்படி போச்சுன்னு தெரியலையே. அவர்கிட்ட போய் கேட்குறேன், அண்ணா நீங்கள் தான் 2,000 ரூபா என்கிட்ட வாங்கினீங்க. நான் வாங்கலை அப்படின்னாரு. நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே ஓடலை. ஆண்டவரே 2,000 ரூபான்னா மனைவி பிள்ளைகளுக்கு பிரோஜனமாக இருக்குமே, கடல் விட்டு கடல் வந்திருக்கோம், 2,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் இன்ஜின் ரூம் தான் எனக்கு ஜெப ரூம். இன்ஜின் ரூமில் உட்காந்து அப்படியே ஆண்டவரே ஆராதிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே அந்த 2,000 ரூபா எங்கே இருக்குன்னு கொஞ்சம் ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபத்துக்கு செல்லில் கிணிங்கினிங்கினு நடிச்சது. நான் எந்திரிச்சு உட்கார்றேன். அவர் என் கால் மாட்டில் உட்காந்துருக்கிறாரு. உட்கார்ந்தவர் என் கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, தம்பி அந்த 2,000 ரூபா ஏன்டா தான்ப்பா இருக்குனார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கையை பிடிச்சி ரொம்ப நன்றினே அப்படின்னு அப்படி சொன்னார். மறுநாள் காலையில், தம்பி என்ன நடந்துச்சு தெரியுமா தம்பி, எனக்கு தூக்கமே வரல, போய் ஒரு கோட்டரை அடிச்சுட்டு வந்து நான் வழக்கமாக பண்ணுற ஜெபமாலை எடுத்துகிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தேன். தூக்கம் வரல தம்பி. இன்னொரு கோட்டரை அடிக்கலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாடி வச்ச ஒரு ஆள் கம்பை கொண்டு என் முதுகில் அடித்து, என் மகன் பைசா ஓன்ட்ட தான் 2,000 ரூபா இருக்குன்னு சொல்லிட்டார் தம்பி. எனக்கு தூக்கமே வரல. நேரம் உன் கால் மாட்டில் வந்து உட்காந்துட்டு, உன்னைய தொடரக்கு எனக்கு பயம், பெரியவர் வந்து நீ அடிச்சிருவாராம். அல்லேலூயா. உன்னை தொடரக்கு பயம்பா, தாடி வச்ச பெரியவர் வந்து நீ அடிச்சிருவாரான்னு எனக்கு பையன். அவர் சொன்னார், தம்பி தோமையார் வந்திருப்பாரோ. அவர் சொன்னார், தோமையார் வந்திருப்பாரோ இல்லை அந்துனியார் வந்திருப்பா. அந்துனியார் தாடி வைக்கலையே அப்படின்னு ஒவ்வொன்றையாக குழம்பிக்கிட்டு இருந்தார். சொன்னார், நான் ஆராதிக்கிற இயேசு வந்தாரியா, எனக்காக யுத்தம் பண்ண. அல்லேலூயா. அம்மா இவரை ஒழுங்காக இருந்திருந்தா அன்பு முகத்தோடு வந்திருப்பார். சேட்டை பண்ணனால தாடி வச்சு ரொம்ப அடிக்க வந்திருக்கிறாரு. கையை பிடிச்சிட்டு சொன்னார், தம்பி அன்னையில் இருந்து நாங்கள் இருக்கும் போதெல்லாம் காசு வாங்கிட்டு போகிறவங்க 25 பைசா 1 ரூபானாலும் எப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா, அவரை தாடிக்கார் வந்து அடிச்சது போல் என்னை வந்து அடிச்சிடக்கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறத விளங்க பண்ணணும். பூமியிலே விதைத்தான். உலகத்தின் ஜனங்கள் மத்தியில் முதல்ல கடினமாக தான் இருக்கும், முதல்ல பரியாசம் தான் பண்ணுவாங்க, முதல்ல அப்படியே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் விசுவாசத்தையும் அன்பையும் தேவன் மேல வைத்த விசுவாசத்தையும் விடாமல் தேவனோடு இணைந்திருக்கும் போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிற தேவன். கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷபலபல. மூணாவதாக ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். ஒரு மனுஷன் எடுத்து முதல்ல தன் நிலத்தில் தன் குடும்பத்தில் போட்டான். இரண்டாவதாக பூமியிலே உலகத்தின் மனிதர்கள் மத்தியிலே விதைத்தான். மூன்றாவதாக ஆலயத்திலே சபையிலே விதைத்தான். இந்த 2 இடத்துல விதைத்ததை கொஞ்சம் உத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. கொஞ்சம் மறுபடியும் பார்க்கலாமே. அதை மத்திய எழுதின சுவிசேஷம்
அதில் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்தோம்னா நல்ல தெளிவாக ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. 13:31 வாசியா. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். கொஞ்சம் கவனமா கேளுங்க. மரமாகும், அடையத்தக்க. நம்ம தன் நிலத்திலே குடும்பத்திலே விதைக்கும் போது மரம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 31வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:31. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது உள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்பு வளர்ந்து சகல பூண்டிகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அது மரமாகும் என்று சொல்லப்படுகிறது, கிளைகளை விடும் என்று சொல்லப்படுகிறது. தன்னிலத்திலே குடும்பத்திலே விதைக்கும் போது மரம் ஆகும், இங்கே கிளைகளை விடும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தோட்டத்திலே விதைக்கும் போது தான் அதுல ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வாசிங்க 13:19 லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:19. ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகும், மரம் ஆகும், கிளைகளை விடும். தன்னிலத்திலே குடும்பத்திலே விதைக்கும் போது மரம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. பூமியிலே விதைக்கும் போது கிளைகளை விடும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தேவனுடைய சபையிலே தோட்டத்திலே விதைக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது ஆயிற்று என்று சொல்லி. கொஞ்சம் கரங்களை தட்டி, சபையிலே நீங்க கண்ணீரை விதைத்திருக்கலாம், கவலையை விதைத்திருக்கலாம். தேவ சமூகத்திலே வந்து என்னென்னலாம் விதைச்சிங்களோ சொல்லப்படுகிறது அது ஆகிவிட்டது. கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷபா லபா, அது ஆகிவிட்டது. கடுகு விதை அளவுதான் விசுவாசம், கடுகு விதை அளவுதான் ஜெபங்கள், கடுகு விதை அளவு எது இருந்தாலுமே தேவ சமூகத்திலே விதைக்கப்படும் போது ஆகிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்திலே விதைக்கப்படும் போதெல்லாம் சில நேரங்களில் சபைகளில் சில நேரங்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஆமென். ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் தேவனோடு இணைக்கப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் பணப்பக்குவத்தை கர்த்தரே அந்த இடத்துல ஆளுகை செய்வா. நம்ம கூட இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறதை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தோட்டத்தில் விதைக்கிறதா சில நேரங்களில் அப்படி கொஞ்சம் ஊழியக்காரங்களை பார்த்த உடனே சில நேரங்களில் ஒரு கசப்பு வர ஆரம்பித்து விடும். ஊழியக்காரங்களை பார்த்த உடனே சில நேரங்களில் ஒரு குற்றப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்கள் வெளிப்பட ஆரம்பித்து விடும். தயவு செய்து சொல்கிறேன், எந்த ஊழியக்காரங்களையும் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், எஸ்ஐகே பிரான்சிஸையா ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஏஎஸ்கையா கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்கும்போது அந்த ஐயா சொன்னாங்க, கத்தி எடுத்து குத்துனாலும் நீ ஊழியக்காரனை குற்றப்படுத்தாதன்னு சொல்லி. நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஊழியத்திற்கு வந்த புதுசில் ஆண்டவர் என்கிட்ட பேசினது, எந்த மனுஷனையும் உயர்த்தி பேசாத, எந்த மனுஷனையும் குற்றப்படுத்தாத. இது ஆரம்ப நாட்களை கடைபிடிப்பதற்கு எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஏன்னா வம்புக்குன்னு யாராவது ஊழியக்காரனை குற்றப்படுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்துடும். அல்லேலூயா. அவங்க கூட சேர்ந்து ஆமாச்சாமி போடுறதற்கும் சில நேரங்களில் இதிலிருந்து நான் விடுதலை ஆவதற்கு ரொம்ப நாள் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே யாரையும் குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்களப்பா. தோட்டத்தில் விதைக்கும் போது, தெய்வ சமூகத்தில் விதைக்கும் போது அது மரமாகிவிட்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அடைவதற்கு அது மரமாகிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. நான் அடிக்கடி யோசிப்பேன், மற்றவங்களை பார்க்கறத விட வேதத்திற்கும் நமக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கிறதா, வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எழுதி வைத்ததற்கு நமக்கு கரெக்டாக சரியாக இருக்கிறதா என்று சொல்லி அடிக்கடி இதை பார்த்து என்னை நானே ஒப்பு கொடுப்பேன். மரமாகிவிட்டது. இதைத்தான் ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னார். லூக்கால சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தையே அதையே தேடும்போது
நம்ம பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எது வந்தாலும் அதை அவர் சரிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ கொஞ்சம் கடினமாக இருக்கும், இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். தேவ சமூகத்திலே செபிக்கும் போது, அவர் ராஜ்யத்தையே நாடும்போது, நம்ம கூட இருக்கிறதை, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதை அவர் விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உன் கூட கர்த்தர் இருக்கிறார் ஐயா, உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசியில் முடிக்க போறேன். நெருங்கின சொந்தக்காரங்க ஒரு ஆள் என்கிட்ட சொன்னாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கா போய் பிச்சை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்க, நீ ஜோம் பண்ண போகிறேன்னு 100 ரூபா தருவாங்க, இப்போது பிச்சை எடுத்து திங்கிற அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட தான் நேருக்கு நேர் சொன்னாங்க. ஜோம் பண்ணிக்கிட்டே வந்தேன், அழுதேன். ஆண்டவரே, நல்ல வேலையை விட்டுட்டு உங்களை தேடி வந்தேன் ஆண்டவரே. அழுதேன் வீட்டில் வந்து, தாங்க முடியல அந்த வார்த்தை. ஆண்டவரே, ஆரம்பத்திலே ஆண்டவர் நீ ஊழியத்துக்கு அழைக்கும்போது யார்ட்டுமே காணிக்க வாங்கணுமா ஆண்டவரே, அதை விட நான் 3 பேட்டா 3 பங்கு போய் நல்லா உழைச்சி கொடுக்கலாமே, விதைக்கலாமே சொல்லும்போது, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கும் போது அவங்களுடைய வார்த்தை என்ன ரொம்ப கடினமாக இருந்தது. அழுத தேவ சமூகத்தில். என்ன நடந்தது தெரியுமா? எந்த நபர் நீ 100 ரூபாய்க்காக வீடு வீடாக போய் ஜெபிக்க போறியோன்னு என்னை குற்றப்படுத்தினார்களோ, அதே நபருக்கு ஒரு நாள் அட்டாக்கு மாதிரி வந்து விட்டது. ஆட்டோவில் ஏற்று போகிறாங்க, ஏறுங்க ஏறுங்க டாக்டர்கிட்ட போங்க. பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட காட்டும்போது அந்த மருத்துவர் சொன்னாங்க, உடனடியாக நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்காவது அருள்ராஜ்காவது கூட்டு போயிருங்கன்னு சொல்லும்போது ஆட்டோ வந்து நிற்கிது. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்து எனக்கு ஜெபம் பண்ணேன். ஐயோ, டாக்டர் சொல்லிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க. இல்லை, அலெக்ஸ் வரட்டும், நான் காத்திருக்கிறேன். அலெக்ஸ் வரட்டு காத்திருக்கிறேன், நான் வேறு இடத்துல ஊழியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபோன் வந்துட்டு இருக்குது, என் மனைவி தான் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ அவசரமாக உங்களை கூப்பிட்றாங்க, வாங்க அப்படின்னு. இல்லைம்மா, ஊழியத்தை ஜெபம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எல்லாம் முடிஞ்சு வண்டி வர கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆட்டோவை நிப்பாட்டி வச்சு எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் சொல்ல, பெருமைக்காக சொல்லலை, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சமாதானம் சந்தோஷம் நிறைந்தது. எந்த ஜனங்கள் நம்மளை தூசிச்சாங்களோ, நம்மளை அற்பமாக எண்ணினாங்களோ, நம்முடைய சாட்சி கிளைகளில் வந்து அடையத்தக்கதாக மரமாக மாறும். கிளைகள் வந்து அடையத்தக்கதாக மரமாக மாறும். இன்னைக்கு கடினமாக இருக்கலாம், ஆண்டவர் யாரோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு கடினமாக இருக்கலாம், இன்னைக்கு சில பாதைகள் கடினமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடும்போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் எழுப்பி நின்று செபிக்கலாமா? யாரோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார், யாரோடு ஆண்டவர் தெளிவாக பேசி இருக்கிறார். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஓரா கத்துடா பலபா ரிமானா ஷபலக துடபலபா. உலகம் மறந்தாலு நீர் என்னை மறக்கவில்லை, உலகம் மறந்தாலோ நீர் என்னை மறக்கவில்லை. கேட்பரற்று கிடந்த என்னை, கேட்பரற்று கிடந்த என்னை உயர்த்தி வைத்த என் தெய்வமே, உயர்த்தி வைத்த என் இயேசுவே. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே. டடிமா, எங்கள் நல்ல சமாரியனே. அனாதையாக இருந்த என்னை, அனாதையாக இருந்த என்னை தேடி வந்த என் இயேசுவே, தேடி வந்த என் இயேசுவே. நல்ல
சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. அப்பா நல்ல மாஷாக்கா பாபா பாபா, எங்கள் நல்ல அந்த ஒவ்வொருவர் மேல் உங்க பிரசன்னத்தின் மகிமை மூடுவதாகப்பா. பரலோக ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய சமூகத்தையே தேட கர்த்தர்களுக்கு கிருபை தாங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தொழில் பார்க்கிற கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுகிறவரே ஆண்டவரே. ஆண்டவரே உடைய பிரசன்ன மகிமை கிருபை குடும்பத்தை மூடுவதாக. வந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுகிற தேவ பிரசன்னம் பிள்ளைகளோடு கொடுத்த அசைவாடட்டும். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாசத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம்ப்பா ஆண்டவரே. இந்த 6 மாதமும் கிருபையாய் இதுவரைகளை நடத்தி வந்த பாதைக்காக ஸ்தோத்திரோம் ஆண்டவரே. புதிய மாதத்தில் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்வீராக. 7வது மாதம் பரிபூர்ண மாதமாக பிள்ளைகளுக்கு இருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாடலை மறவாதே. ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மிஷினரிகளுக்கு கொடுக்கக்கூடிய பைசா இருந்தால் நேவிச கட்டா கொடுங்க. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார்.